வணக்கம். ஈழத்து கவிமுறை சுவாணி செல்வராஜா ஈழத்திலிருந்து. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உண்மையாகவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைய நாள் எல்லாருக்கும் இனிய நல்ல நாளாக இருக்கணுமென்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். என்று சொன்னால் நீங்கள் இப்போ பல மதத்தவர்கள் இதை பார்த்து கொண்டிருப்பீங்க. இன்னொரு விஷயம்னு சொன்னால் நேற்று நேரடி ஒளிபரப்பு பார்த்துருப்பீங்க. அடுத்த வட்டம் இப்போ விடியச்சாமம் ஒரு ஒளிபரப்பு பார்த்துருப்பீங்க. என்னென்னு சொன்னால் புஷ்பராஜினி என்றால் யாருன்ட்டு தெரியாது அவங்க. நேற்று ஒரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி போன பதிவு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் வந்து அது நம்ம களவெடுக்கலை, போய் சொல்லலை, கடவுளுக்கு அடுக்கு நடந்தபடியாக எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிது. எந்த ஒரு பிரச்சனையும் இனி வராது. ஏன்னா நாங்கள் களவெடுக்கலை, போய் சொல்ல நாங்கள் ஏற்றுக்கொண்டு சொல்லித்தோம். அவங்கள்ட்ட போனையும் ஒப்படைச்சிட்டோம். போனை ஒப்படைச்ச பிறகு என்ன செய்கிறது? நம்ம களவெடுத்ததா இல்லையே, கடைக்காரெல்லாம் மட்டும் சொல்லித்தரான். அடுத்து அதை விடுங்களேன். இப்போ என்ன விளக்கம்னு சொன்னால் புஷ்பராஜினி என்றால் யாருன்னு அடுத்த பதிவும் போட்டாச்சு. இப்போ நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னு சொன்னால், உண்மையாகவே ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு உன்னதமான விஷயம் இருக்கும். கடவுளால் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னால் ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம். ஒன்று பாவம் செஞ்சு நம்ம அந்த பாவத்தை கழிக்க பிறந்திருப்போம், இல்லை புண்ணியம் செய்து நம்ம இன்னும் மற்றவர்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்ல வந்திருப்போம். இதை பற்றியே நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அப்பரன்னு சொல்லுவாங்க, திருநாவுக்கரசர் அவர் வந்து உளவார படையாளி. அவர் வந்து சிவதொண்டு செய்து வந்தார். அது காலகட்டம் பிறகு அவர் ஆரம்பத்தில் சமண சமயம், அவர் சைவத்திலிருந்து சமண சமயம்ன்றது இப்போதைக்கு பௌத்த சிங்களம் இலங்கையை பொறுத்தளவு, அதாவது ஈழத்தில் நம்ம ஈழம் என்று சொல்கிறதுக்கு நான் காரணம் வந்து எங்களுடைய பாரம்பரிய மொழி வந்து நாங்கள் எங்களோட வம்சாவளி வந்து ராவணண்ட வம்சம். அப்போ அவங்க வந்து தமிழ் தான் கதைச்சிருக்காங்க. அப்போ அதன்படி இந்த கதை வருது. அப்போ நான் இப்போ சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், நானே குழம்பித்தேனா? ரைட், வருவோம். சிங்கள பௌத்தம் அவங்க வந்து விஜயம் வந்து இறங்கினதால் சிங்கள பௌத்தத்தை கொண்டு திணிச்சாங்க. அதையும் ஒரு பக்கம் வைப்போம். அப்போ அந்த புலிக்கொடி வந்து எங்களுடைய பாரம்பரிய கொடி, அதையும் ஒரு பக்கம் வைப்போம். இப்போ சொல்ல வந்தது என்ன சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல வந்தது என்ன? அப்பர் திருஞான சம்பந்தரில் திருநாவுக்கரசர், அப்பர்ன்னு சொல்லுவாங்க, திருநாவுக்கரசர். அவர் வந்து சமண சமயம்ன்றது அது பௌத்த சமயம் இப்போ சிங்களம் மயமாக்கியிருக்காங்க. அதில் ஒன்றில் சொல்கிறாங்க அது சமண சமயம் வந்து பௌத்த சமயம்தான், தமிழ் பௌத்தமாக. அதையும் ஒரு பக்கம் வைப்போம். அது ஒரு பக்கம் இருக்கட்டுமே, சரியா? சமண சமயம் என்ற ஒரு சமயத்தை உருவாக்கியிருக்கீங்க தமிழ் மொழியில். அந்த சமண சமயத்தை திருநாவுக்கரசர், அதாவது அப்பர் பெருமான பின்பற்ற சொல்லி தண்டிச்சிருக்காங்க. அவர் அங்கே அமைச்சராகவும் இருந்திருக்காங்க. அந்த சமண சமயத்தில் பெரிய ஆளாக இருந்தவங்க எல்லாம். அப்போ அவங்களுக்கு அந்த மக்களுக்கெல்லாம் சமண சமயம் கண்டிப்பாக அவங்க அதில் இருந்தே ஆகணும்ன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அவர் சமண சமயத்துக்கு போயிட்டார். அவருடைய அக்கா திலகவதியார் கவலைப்படுற, சிவதொண்டர் அவையும் அழுகுறா, புலம்புறா, இப்படி போயிட்டானது. அப்போ கனவுல வந்து சிவனப்பா சொல்லியிருக்கேன், கவலைப்படாத, அவனை வர வைப்பேன்னு சொல்லி அப்பருக்கு சூளை நோயை கொடுத்து, எப்படி சூளை நோயை கொடுத்து கொண்டு வரப்பட்டு அவங்க செஞ்ச மருந்து, சமண சமயம் செஞ்ச மருந்து ஒன்றும் வேலை செய்யாமல் அவர் திரும்ப மக்காட்ட வந்தோடனே விபூதியை வயிற்றுலையும் பூசி சாப்பிடையும் கொடுத்தோன்னே சுகமாயிட்டு. அப்போ அந்த அப்பருக்கு விளங்கிட்டு சிவனப்பா தான் நமக்கு தெய்வம், நம்ம தெரியாமல் சமண சமயத்தில் போயிட்டோம்னு சொல்லி
எப்படி சமண சமயத்துக்குள்ளே நம்ம தெரியாமல் போயிட்டோம். ஆதியே சிவன்தான் என்று தெரிய வந்தது. அதுக்கு பிறகு சமண சமயத்தவர்கள் அவரை போட்டு படாத பாடுபடுத்தினர். வருந்த இல்லை, அவர் பல தொண்டுகளை செஞ்சு செத்தாக்கள் கூட உயிர்ப்பித்து கொடுத்து ஒரு 4 நால்வர்களில் ஒருவராக அவரும் ஒரு ஆளாக இருக்கிறேன். இப்போ நான் சொல்ல வாரது என்னன்னு சொன்னால், நான் படைச்சிருக்கிற கடவுள் என்னன்னே இப்படியான தொண்டு செய்யும்படி தான் என்ன படைச்சிருக்கேன். ஏன்னு சொன்னால், நான் இதுவரைக்கும் இப்படி உருவாக இல்லை, எனக்கு இது வரைக்கும் தெரியவும் தெரியாது. நேற்றைய விஷயம் நடந்த பிறகு நான் சிந்தித்து பார்க்குறேன், எல்லாமே படிக்க ஒரு படி வந்து கொண்டே இருக்குது. என்ன காரணம் என்று சொன்னால், இவைகள் எல்லாம் மறைக்கப்பட்ட விஷயங்கள், இன்று வரை வெளிவர வேண்டிய விஷயங்கள். என்னுடைய முகப்பதிவுகளில் யூடியூப், டிக்டாக்ல பாருங்கள், நான் பொதுவாக ஒரு சின்ன விஷயங்களை தான் சொல்லி வந்தேன். நான் எதை எடுத்துக்கொண்டாலும் சரியான வழியில் செல்பவள் நான். எல்லா மதத்தையும் நேசிப்பவள், என்னுடைய சைவத்தை சுவாசிப்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு சைவம், வேதம், முஸ்லீம், இஸ்லாம் அப்படி எதுவுமே இல்லை. என்னென்னா நாங்கள் அத்தனை மாணவர்களோட அன்போடு கூடி குழாவி அப்படி பேசுவோம். இப்போ சில சிங்கள பௌத்தர்கள் எங்களுடைய சைவ அடையாளங்களை இலங்கையில், ஈழத்தில் அழிக்கிறார்கள், அழித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் இன்று கூட அது நடைமுறையில் இருக்கின்றது. இதற்கு முந்தைய அரசாங்க அதிபர்களால் பல கொடுமை நடந்தது. இப்போதைய அரசாங்கத்தில் ஜனாதிபதியாகிய அனுர சகோதரர் அவருடைய பணி இப்போதைக்கு எங்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய மதத்தை பரப்புவதில் அனைவருமே குறியாகத்தான் இருக்கிறார்கள். எமது சைவ சமயம் பழமை வாய்ந்தது, ஆதி தமிழ்தான். எல்லாவற்றையும் நீங்கள் அழித்து விட்டீர்கள். நாங்கள் தப்பு சொல்லவில்லை. நீங்கள் பௌத்த சமயம் சிங்கள மதத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய பௌத்தத்தை நீங்கள் பரப்ப விரும்புகிறீர்கள். ஏனென்றால் மன்னன் தன்னோட மதத்தை பரப்புவது எந்தவித பிழையும் இல்லை. ஆனால் சைவர்கள் இருக்கும் இடத்தில், அதாவது சைவர் கோயில்கள் இருக்கும் இடத்தில் நீங்கள் உடைக்கவில்லை என்றாலும், உங்கள் சார்ந்த தொல்பொருளாக இருக்கட்டும், பௌத்த பிக்குகளாக இருக்கட்டும், அதாவது என்ன சொல்வது, அதை திணிக்க வேண்டும் என்ற கோட்பாடு சிங்கள பௌத்தர்களாகிய நீங்கள் தமிழர்கள் இருக்கின்ற சைவ கோயில்கள்லேயும் வரலாற்று பழைய இடங்கள்லேயும் நீங்கள் உடைத்து, சிவலிங்கத்தை உடைத்து புத்தர் கோயில் வைக்கிறீர்கள். நீதிமன்றத்தில் அனுமதி இல்லாத இடத்தில் புத்தர் கோயில் வைக்கிறீர்கள். ஏன் திணிக்கிறீர்கள்? எங்களுடைய சைவர்கள், தமிழர்கள் இருக்கக்கூடாது. கேட்டால் சொல்லுவீர்கள், நாங்கள் அப்படி செய்யவில்லை என்று, வரலாறு இல்லை என்று சொல்லுவீர்கள். ஆனால் ஒன்று சொல்லுவேன், நான் சொல்கின்றேன், எங்களுடைய ஆதிகால பரம்பரைகளில் நீங்கள் நூல்களை, யாழ் நூலகத்தை அளித்திருக்கலாம், தமிழ் மக்களை நிறைய பேர்களை அளித்திருக்கலாம். ஆனால் வரலாறு என்றது எப்போதும் மண்ணில் புதைந்திருந்தாலும் அந்த விதை முளைக்கும் போது விருட்சமாக வளராது, பயிராக விருட்சமாகும். சரியா? அப்போ இப்போ நீங்கள் குருந்தூர் மலையை எடுத்துக்கொள்ளுங்க, தாந்தாமலையை எடுத்துக்கொள்ளுங்க, உகந்த மலையை எடுத்துக்கொள்ளுங்க, ஏன் கதிர்காமம் கூட எடுத்துக்கொள்ளுங்க. என்னுடைய 6 வயதில் நான் போகும்போது அந்த வேல் இருந்த இடம் தள்ளி திணிக்கப்பட்ட ஒரு தொங்கலில் போய் இருந்து பிகார கட்டப்பட்டது. நான் அறிய. அப்போ அது முருகன் எங்களுடைய சைவ சார்ந்த சிவன் முருகன். தமிழனுக்கென்று ஒரு முருகன் இறைவன் என்றால் அது முருகன். அந்த முருகன் ஆருடைய குழந்தை என்றால் அப்பன் சிவனுடைய ஞானக்கண்ணில் இருந்து, முக்கண்ணில் இருந்து தீப்பொறியாக வந்தவன். அப்போ எங்களுடைய சைவ சமயம், எங்களுடைய கதிர்காமம், அவர் வள்ளியம்மா குடியிருந்த இடம், அவள் ஒரு வேடுவர். அப்போ நீங்கள் ஆட்டி விற்கிறீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். உங்களோட அரசியல், அகம்பாவம், உங்களோட கொள்கையெல்லாம் அது உங்களுக்கு. நீங்கள் தமிழர்களை புலிகளாகவே பாவிக்கிறீர்கள். ஏன் இதை எப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், நான் படிக்கும்போது ஒரு 8 வயசு இருக்கும், பஸ்ஸில் போகும்போது போலீஸ் கேட்பார், நீ என்ன புலியா? அப்படி தான் கேட்பேன்.
ஏன்னா அந்த கையில் இருக்கிற தழும்புகள் நாங்கள் படிக்கும்போது மேசையில் தான் வச்சுருப்போம் இப்படி. அப்போ அந்த தழும்புகள் வந்து இப்படி இருக்கும். அப்போ நான் ட்ரைனிங் எடுத்ததாண்டு கேட்பேன். மாபிள் கொண்டு போனால் நாங்கள் குண்டு தான் சொல்லுவோம். குண்டு வச்சிருக்கிறீங்கன்னா நாங்களுக்கு தெரியாது. குண்டு வச்சிருக்க வேண்டாம் அதை ஒரு பேக்கையே கொட்டி பார்ப்பாங்க. சில நேரம் நீங்கள் இப்போ யோசிக்கலாம், இப்படியெல்லாம் பேசுகிறாவே துவேஷம் இல்லையா? இது துவேஷம் இல்லை, இது உண்மை. நீங்கள் இப்போ நினைக்கலாம் நாங்கள் புலிகள் என்று சொல்கிறாங்களேன்று. புலிகள் இல்லையா, அவர்கள் காவலர்கள். அவர்கள் ஒரு பெண்களை கூட கற்பழித்தது இல்லை. நாங்கள் ஏன் தலைவராக இறைவனாக இருந்தால் தலைவன் இல்லை என்றால் இறைவன் என்று போற்றுகிறோம் என்றால் அந்த போற்றுதலுக்குரியவர் அவர். நிறைய கொடுமைகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நிறைய சிங்கள போலீஸாக இருக்கட்டும், அமைதிப்படை என்று வந்த அந்த தமிழ் இந்திய இராணுவமாக இருக்கட்டும், எத்தனை பெண்களை என்ன செய்தார்கள் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் பார்த்து வந்த விஷயம். நாங்கள் அதை இதெல்லாம் பொருட்டு கொண்டு வந்து கதைக்க விருப்பம் என்று நாங்கள் இங்கே வரவில்லை, சொல்லவில்லை, பேசவில்லை. இதை பற்றிலாம் பேச வேண்டிய எண்ணமும் இல்லை. ஆனால் இவையெல்லாம் நடந்தவைகள் தான். இதையெல்லாம் நாம் ஒரு பக்கம் வைப்போம். இப்போதைய கட்டத்தில் இப்போ இருக்கிற ஜனாதிபதி உண்மையாகவே மற்ற ஜனாதிபதிகளோடு நல்ல சிறப்பான ஜனாதிபதி. உண்மையிலே ஊழலை முற்றாக அளித்திருக்கிறார். மக்கள் சார்பாக எல்லா விஷயமும் செய்கிறார். ஆனால் அவருடைய ஒரே ஒரு குறை இருக்கின்றது. தமிழர்கள் இருக்கின்ற உண்மையான பூர்வீகத்தை ஏன் பௌத்தர்கள் அழிப்பதை அவர் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்ற ஒரு மனத்தின் உளைச்சல் எங்களை இப்படி பேச என்னை வைத்திருக்கின்றது. மன்னிக்கவும், என்னில் எதுவும் பிழை இருந்தால் மன்னிக்கவும். ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், என் சகோதரரே அனுரர், நீங்களும் ஒரு சகோதரர். உண்மையை சொல்ல போனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து நிறைய நன்மைகள் செய்கிறீர்கள். நான் நேரடியாக உங்கள் சார்பாகவும் நிறைய உங்கள் பக்கமாகவே நான் எல்லா மக்களிடமும் நீங்கள் எங்களுக்கு வர வேண்டும், நீங்கள் செய்ய வேண்டும் என்று நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன் முகநூல் மூலம். ஏன் எங்களுக்கு நீங்கள் மாற்றம் தருவீர்கள் என்று தான் நாங்கள் போட்டோம். இப்போதும் எதிர்பார்க்கிறோம். ஐயா, தயவு செய்து இதை காது கொடுத்து கேளுங்கள் ஐயா, தயவு செய்து. இது வந்து நான் உங்களை பைபாஸ் பண்ணலையா. உண்மையாகவே நாங்கள் ஆதி வம்சமாக இருந்த இடத்துல நீங்கள் வந்து விட்டீர்கள். சந்தோஷமாக இருந்து கொண்டு போகுங்கள். நீங்கள் அரசை ஆளுங்கள், எல்லாமே செய்யுங்கள். உங்களுடைய பௌத்த இடங்களில் மட்டும் நீங்கள் உங்களுடைய விகாரைகளையும் கோயில்களையும் கட்டுங்கள். எங்களுடைய பழைய இடங்கள் இருக்கின்ற பொதுவான சைவ இடங்களில் நீங்கள் இடித்து அந்த கோயில்களை கட்டினீங்கன்னா இலங்கை அழியும் ஐயா, உண்மையாக அழியும். நீங்கள் செய்கின்ற பாவங்கள் வந்து உங்களுக்கும் நம்மட நாட்டுக்கும் தான் ஐயா வரும். உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஐயா ஜனாதிபதி அவர்கள், நான் உங்களை தவறாக சொல்லவில்லை. உங்கள் மூலம் மற்றவர்கள் உங்களை பயன்படுத்தி செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள் நாட்டையே அழிக்கப் போகின்றது ஐயா, இயற்கை அழியப் போகின்றது ஐயா. இலங்கையை காப்பாற்றணும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் ஐயா நான் இதை பேசிக்கொண்டிருக்கின்றேன். சீதையின் சாபம் நமது இலங்கையை அழிக்கும். அடுத்தது இந்தியாவில் இருந்து வந்த கண்ணகி அம்மாவால் காப்பாற்றப்படுகின்றது. ஆனால் உண்மையில் சீதை ராவணன் கடத்தி இலங்கைக்கு கொண்டு வந்ததனால் தான் இதுவரைக்கும் அந்த சீதை அம்மா வாழ்ந்த இடமும் ஈழமும் இப்போதும் ராவணன் வாழ்ந்த பூமியாக அடித்தளமாக வரலாறாக வாழ்கின்றது. ஒரே ஒன்றை சொல்லுகின்றேன் ஐயா, எங்கு தேடினாலும் லிங்கத்தை தவிர ஈழத்தில் இல்லை ஐயா. எந்த நாடையும் விட ஈழம் உயர்ந்தது. ஏன் தெரியுமா? அப்படி வரலாறுகள் இருக்கின்றது. அந்த வரலாறுகளை எழுத யாரும் இல்லை ஐயா, அதை பேசவும் யாரும் முன்வரவில்லை ஐயா. ஒரு உயிரை கொடுத்துத்தான் இவற்றை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் என்னுடைய உயிரை பறிமுதல் செய்யட்டும் ஐயா. இதில் எதுவும் பிழைகள் இருக்கின்றதா ஐயா? ஒன்று சொல்கின்றேன், மீண்டும் தயவு செய்து பூர்வீகம் எங்களுடைய தமிழ் ஆதிக்கமான மக்கள் இனி இருக்கின்ற பழைய இடங்களில் தொல்பொருளோ ஏதோ ஒரு பொய்யான முறைப்பாடை பௌத்த பிக்குகளின் சிங்கள ஆதிக்கத்துக்காக அவர்களை நம்பி அந்த இடங்களை அழிக்காதீர்கள் ஐயா. எங்களுடைய தெய்வங்கள் பொறுமையாக இருக்கும், ஆனால் இயற்கை பொறுமையாக இருக்காது ஐயா. கட்டிம்பாக இனிமேல் எதுவும் நீங்கள் செய்யும் தவறுகளுக்கு எல்லாமே உலகம் இலங்கையே அழியுமையா போகின்றதையா. எனக்கு அதுதான் பயமாக இருக்கின்றதையா. நீங்கள் கேட்கலாம், நீ என்னவாக போகிறாய், நீ என்ன சாபம் போடுகிறாய்? சாபமே போடவில்லை ஐயா, உண்மையை பேசுகிறேன் ஐயா,
உண்மையைத்தான் பேசுகிறேன். பொய்யை பேசினால்தானே ஐயா பிழை. மீண்டும் சொல்கிறேன் ஐயா, இனிமேல் இந்த வேலைகளை நிறுத்துங்கள் ஐயா. சைவர்கள் இருக்கின்ற அதே இடங்களில் அவர்களுடைய மதம் வழிபடட்டும், வளரட்டும். உங்களுடைய இடங்களில் உங்களுடைய பௌத்தமும் உங்களுடைய விகாரைகளை நீங்கள் மெருகூட்டுங்கள், வாய்ப்பை அழையுங்கள், நல்ல பூசைகளை செய்யுங்கள். அவர்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கெடுத்துக்கொள்ளாதீர்கள். எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் தந்தீர்கள், ஊடக சுதந்திரம் தந்தீர்கள், நாம் மறுக்கவில்லை. எங்களை நிம்மதியாக இப்போது வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களுக்கு பேச்சு சுதந்திரம் தந்த நீங்கள் நல்லவர். நான் கெடுதல் சொல்லவில்லை. நான் யாருடைக்கும் எந்த பிழையாகவும் நான் நினைக்கவில்லை. ஆனால் ஒரு சிலர் பௌத்தம் சிங்களம் என்று எங்களுடைய புலிகள், அதாவது செம்மண்ணில் புதையுண்டு கிடக்கின்றதே ஐயா குழந்தைகள், அவைகள் கூட புலிகள் தான் ஐயா. அந்த சாபம் யாரை விடுமா ஐயா? உண்மையை சொல்லுங்கள் ஐயா. தயவு செய்து இனிமேல் சைவ அடையாளங்களை நீங்கள் புராதன அடையாளங்களை அழித்தீர்களானால் இலங்கை நிச்சயமாக அழியும். இதில் உண்மை நடந்தே ஆகும். இதுக்கு நான் பொருட்டல்ல. அதை நிறுத்துங்கள். மீண்டும் செய்தீர்களானால் அது உங்களுக்கே வந்து சேரும். இது என்னுடைய சாபம் இல்லை. என் உணர்வுகள் சொல்கின்ற, என் அப்பன் சொல்கின்ற, என் அம்மை சொல்கின்ற, என் சைவம் சொல்கின்ற, என் உணர்வு சொல்கின்ற, உண்மை சொல்கின்ற, நீதி சொல்கின்ற விஷயத்தை உங்களுக்கு சொல்லி இன்று இந்த விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். இதன் பின் எங்கு எப்போது அழிவு ஏற்பட்டால் மாத்திரம்தான் இந்த சைவத்தை பற்றியும் நடக்கின்ற அட்டூழியத்தை பற்றியும் நான் பேசுவேனே தவிர உங்களை பற்றி நான் எதுவும் பேசப் போவதில்லை. நீங்கள் பிழை செய்யாத வரைக்கும் நான் பேச மாட்டேன். என்னுடைய கோட்பாடு போரோ ஆர்ப்பாட்டமோ சண்டையோ சச்சரவோ ஆயுதமோ வேண்டாம். அமைதி முறை மௌன விரதம் கூட 50 ஆண்டுகள் 50 நாள் கடைப்பிடித்திருக்கின்றேன். 50வது நாள் நான் என்ன செய்வேன் என்பது தெரியாமல் இருந்தபோது அதற்கான முடிவும் எனக்கு நான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன். சகோதரர்களே, எல்லா மக்களும் ஒன்றுதான். இலங்கையிலே எல்லா மதமும் ஒன்று கூடி கட்டி அணைத்து நாம் வாழ்கின்றோம் அல்லவா? அப்போ அந்த சிங்கள பௌத்தம் என்ற ஆதிக்கத்தை நீங்கள் ஃபுல்லாகவே நிரப்பும் போது தமிழர்கள் வாழும் இடங்களில் அதுகளுடைய சொந்த உரிமைகளில் அது பொதுவாக பரம்பரையாக வாழ்ந்த இடங்களில் நீங்கள் அதை அபகரித்தால் நீங்களே சொல்லுங்கள், உங்களுடைய மதத்தை நாங்கள் அப்படி செய்தால் நீங்கள் விடுவீர்களா சகோதரர்களே? கண்டிப்பாக சைவம் சார்ந்த அறவழி ஈழத்தில் இருக்கிறவர்கள் இதை கவனிக்க வேண்டும். இந்து கலாச்சார மன்றம் இதை கண்காணிக்க வேண்டும். எங்கு என்ன நடக்கின்றது என்று இந்து ஆலயங்கள் மக்கள் இவற்றை கண்காணிக்க வேண்டும். உலக மகா சைவ ஆலயங்கள் இடங்கள் ஈழத்தில் இலங்கையில் என்னென்ன அசம்பாவிதம் மக்கள் உங்களுக்கு சொல்லுகிறார்கள் என்று தெரிஞ்ச வேண்டும். தாய் நாட்டில் இருக்கின்ற சைவர்கள் எல்லாம் சிந்தியுங்கள் ஐயா. திருக்கேதீஸ்வரம் அளிக்கப்பட்டது, திருக்கோணேஸ்வரம் அளிக்கப்பட்டது, காப்பாற்றினீர்கள் அல்லவா? அப்போ உங்களுக்கு தெரியும் தானே என்ன நடக்கின்றது. எங்களுடைய பொட்டுவே இல்லாமல் பாஸ்போர்ட் எடுக்க சொல்லியிருந்தார்கள். நான் மறு ஒளிபரப்பு பதிவு பண்ணியிருந்தேன். எனக்கு பொட்டு, எங்களுடைய பொட்டு அடையாளம் அது, எங்களால் அதை மறுக்க முடியாதென்று போட்டு இருந்த வடிவால் எங்களுடைய ஜனாதிபதி சகோதரர் அனுரகுமாரதுங்க வந்து அதை பார்த்து ஐயா அந்த பாஸ்போர்ட்டுக்கு அனுமதி தந்தார். அந்த நன்றி உணர்வு இருக்கும்படியாகத்தான் நான் இவற்றையெல்லாம் பேசுகின்றேன். ஏதும் பிழையாக பேசியிருந்தால் என்னை கோர்ஸுக்கோ பொலிசுக்கோ வழக்குக்கோ எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஏன் நான் நியாயத்தை பேசுகின்றேன், உண்மையை பேசுகின்றேன், சத்தியத்தை பேசுகிறேன். என் பெருமான் சாட்சியாக, என் அம்மா சாட்சியாக, அக்கினி சாட்சியாக, அஷ்டதிக்கு பாலர்கள் சாட்சியாக, இயற்கை சாட்சியாக, அனைத்து பூலோக மக்களின் சாட்சியாக நான் உண்மையை பேசுகின்றேன், நன்மையை பேசுகின்றேன். எங்களுக்கு உண்மையாகவே ஈழத்தில் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். இது மறுக்கப்பட்ட உண்மை, மறைக்கப்பட்ட உண்மை. உண்மை தெரிய வேண்டிய வேளை இன்று. ஆகவே நீங்கள் பழைய ஆலயங்கள் சைவ ஆலயங்களை அழித்தால் உலகம் என்றதை விட
ஈழம் அழியப் போகின்றது, இலங்கை அழியப் போகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார் இறைவன். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இது என்னுள்ளே இருக்கின்ற சிவனப்பா மூலம் உங்களுக்கு வெளிப்படுத்தப் போகின்ற உண்மை. நன்றி, வணக்கம். இது தவறுதலாக பேசியிருந்தால் மன்னிக்கவும். என்னுடைய மனதில் பட்டதையும் உண்மையையும் அத்தனைக்கும் உண்மை சத்தியம் சொல்லியிருக்கின்றேன். இது என்னுடைய கடவுள் மீதே நம்பிக்கை வைத்தே சொல்லியிருக்கின்றேன். ஏற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு கவிமுரசு பாணி செல்வராஜா, ஈழத்திலிருந்து. நன்றி.